தினத்தை முன்னிட்டு பத்திரிகையில் சில செய்திகள் வருகிறது. சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள், தியாகிகள், சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று அதில் 15-20 படம் இருக்கிறது. அதில் மாவீரன் சுந்தரலிங்கனார் படம் இல்லை. 25-30 பேர் இருக்கிறது. அது கடைசி 2-3 பேருக்கு முன்பாக இருக்கிறது மாவீரன் சுந்தரலிங்கனார் அவர்களின் பேர். பார்த்தீங்களா? இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அரசும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் பத்திரிகைகளும் மாவீரன் சுந்தரலிங்கனார் அவர்களுக்கு கொடுக்கிற மரியாதையை பார்த்தீர்களா? ஏன் என்றால் அவர் ஒரு தாழ்த்தப்பட்டவர். வெள்ளைக்காரனுக்கு வரி கட்ட முடியாது என்று வெள்ளைக்காரனை எதிர்த்து போர் புரிந்தாரே வீரபாண்டிய கட்டபொம்மன். அவர் படையில் வீர தளபதியாக திகழ்ந்து வெள்ளைக்காரனை எதிர்த்து போர் புரிந்து வெள்ளைக்கார படைகளுக்கு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்த வேண்டும் என்று தன் உடல் முழுவதும் எண்ணெயை ஊற்றி கொண்டு தீ வைத்து வெள்ளைக்காரனை ஆயுத கிடங்கில் குதித்து வெள்ளைக்காரனை ஆயுத கிடங்கை தூள் தூள் ஆக்கினாரே மாவீரன் சுந்தரலிங்கம் தேவேந்திரன். அவர் தாழ்த்தப்பட்டவர். அதனால்தான் அவருடைய படம் கூட அந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் என்ற இதுல பத்திரிகையில படம் கூட வர மாட்டேங்குது. பார்த்தீங்களா? நம்ம எதற்காக எஸ்சிப்பட்டியிலிருந்து வெளியேறதுக்கு பத்திலாம் பிறப்பினால் நாம் யாரும் உயர்ந்த தாழ்ந்தவர்கள் என்று எவ்வளவோ ஆய்வுகள் சொல்லிருச்சு. அப்படி இருந்து நம்மளை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று பார்க்கிறார்கள் என்றால் நாம் இந்த எஸ்சிப்பட்டியில் இருப்போம். வேலைக்காண்டி கொடுக்கப்பட்டதுதான் உயர்வு தாழ்வு. இந்த வேலையை பார்க்கிறவன் இவன் என்று அடையாளப்பட்டான். இன்னைக்கு நம்ம அந்த வேலையை பார்க்கிறோம். நல்ல பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கிறோம். படிச்ச படிப்புக்கான உழைப்பை தேடணும். ஆனா நம்மளுக்கான இழிவு நிலை எங்க வருது? வெட்டும் பெருமாள் என்ற பாண்டிய மன்னனின் வெட்டும் பெருமாள் என்ற கடைசி மன்னனின் வம்சாவளியை சேர்ந்தவர் தான் கட்டக்கருப்பன். அவருடைய மகன் மாவீரன் சுந்தரலிங்கம். அவர் எப்படி தாழ்த்தப்பட்டவர் ஆனார்? அதுதான் என் கேள்வி. தலைவர் பசுபதி பாண்டியனின் வாழ்நாள் கோரிக்கை எஸ்சிப்பட்டியில் இருந்து வெளியேற வேண்டும் என்று. கண்டிப்பாக எஸ்சிப்பட்டியிலிருந்து நமக்கு என்னைக்கு வெளியேறுதமோ அதுதான் நமக்கு தீர்வு. எஸ்சிப்பட்டியில 76 சாதிகள் இருக்கு. அத்தனை பேருக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய எண்ணம். தலைவர் ஐயா இமானுவேல் சேகராலும் சரி, தலைவர் பசுபதி பாண்டியனும் சரி, விடுதலை எல்லாருக்குமான விடுதலை. வாரவன் பின்னாடி வா, வராதவன் போ. நான் இடஒதுக்கீடு எந்த இடத்துல வேண்டாம்னு சொல்லல. இடஒதுக்கீடு வேண்டும். பிறருக்கு என்ன கொடுக்க அதை கூட என்ன ஒருத்த வேற்றுமைப்படுத்துறான் அவனுக்கு கொடுக்க இடத்த ஒதுக்க கூட அவனை கூட ஒரு பைசா எனக்கு முன்ன கூட கொடுக்க வேண்டாம். என்ன ஒருத்த வேற்றுமைப்படுத்துறான் அதே ஒதுக்கீடு கொடு. இன்னைக்கு நான் ஓடி ஒழிக்கிற சூழலை ஏற்பட்டு இருக்குது. காவல்துறை இதே காவல்துறை 10 நாள் வெளியே இருக்குன்னு சொன்னாங்க. மறுபடியும் நிரந்தரமா வெளியே இருக்குன்னு சொல்றாங்க. வெளியூருக்கு போனா உன்னை உங்க ஊர்ல தான் நீங்க இருக்கணும் அப்படிங்காங்க. நான் எதுக்கு ஓடி விடுறேன்? என்ன காவல்துறையும் பத்திரிகையாளர் சொல்றாங்க கூலிப்பட ரவுடின்ட்டு. இந்த காவல்துறைக்கும் பத்திரிகையாளருக்கும் கண்ணபுரான் ஆகிய இந்த மேடையில சொல்றேன். நான் கூலிக்கு கொலை பண்ண ஒரு வழக்கு, நான் கட்ட பஞ்சாயத்து பண்ண ஒரு வழக்கு, எவன் சொத்து ஆட்டு அபகரித்தான ஒரு வழக்கு, எங்க பெண்கள் தவறு பண்ண ஒரு வழக்கு, சொத்தையாண்டு கொள்ளையடித்தான ஒரு வழக்கு அவன் நிரூபிக்கட்டும். அப்படி யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நடு ரோட்ல நாட்டுக்கு நின்று சாவுறேன். அப்படி இல்லைன்னா என்ன சித்தரிக்கிறவங்க நடு ரோட்ல இருந்து சாகணும். தயாரா? இப்பதான் தூக்குதேர கொண்டு வாங்க. ஒரு வழக்கு ஒரு நபர் என்று சொல்லட்டும். கண்ணபுரான் கூலிக்காண்டி கொலை பண்ணவன், கண்ணபுரான் பெண்கள் தப்பா நடந்துகிட்டவன், கட்ட பஞ்சாயத்து பண்ணா, அவன் வீட்டுல போய் கொள்ளை அடிச்சான், அதை பண்ணா இதை பண்ணான்னு ஏதாவது ஒரு வழக்கு ஒரு நபர் சொல்லட்டும். என் சமுதாயம் சார்ந்த வழக்கு இல்லாம ஒரு வழக்கு சொல்லட்டும். இது வரைக்கும் என் மேல 60 வழக்கு மேல இருக்குது. ஒரு வழக்கு நிரூபிக்கட்டும். நான் நடு ரோட்ல நாட்டுக்கு நின்று சாப்பிடுறேன். இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்லுவேன். எங்களை ஐயா காட்டிய வழிதான், எங்க தலைவர் காட்டின வழிதான். எங்களை அடிக்கிறாங்க, திருப்பி அடிக்கிறோம். நாங்க
அப்ப அடிக்கும் போது அப்படி பார்த்தா இழப்புகள் அதிகமா நாம தான் இழப்பு கொடுக்கும். ஒரு வாரத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடி கூட கோயில்பட்டு ஒரு தம்பியை வெட்டி போட்டாங்க. இழப்பும் நமக்கு தான், காவல்துறை அடக்குமுறையும் நமக்கு தான். அப்ப எங்களை என்னத்தான் செய்ய சொல்றீங்க சொல்லுங்க. இந்த வம்சம் பசின்னு வந்தா சோறு போடுற வம்சம், பகைன்னு வந்தா கூறு போடுற வம்சம். ஒரு நாள் அந்த குலத்தை மாற்ற மாட்டோம், ஒரு நாள் அந்த குலத்தை மாற்ற மாட்டோம். ஒரு நேரம் உங்கள்கிட்ட பேசுனதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, என்னுடைய கதையை தான் சொன்னேன். அதே நேரத்தில் நாம எப்படி வாழணும், நல்லா படிக்கணும். இனி வர காலங்களில் படிக்கணும். படிக்கிறதுக்கான உழைப்பை தேடணும். அதாவது உழைப்பு இல்லாம நம்ம எதுவுமே முன்னேற முடியாது. அடிமையாகி ரொம்ப நம்ம சீரழிவுக்கு பின்னோக்கி போகிறோம். அதான் சில சூழ்ச்சிகளால் தான் ஏற்படுத்துது, சூழ்ச்சிகளால நம்மளை ஏற்படுத்துறாங்க. அதை நம்ம தெரியாம இன்னைக்கு ஒரு நேரத்தில் பொழுதுபோக்கு புத்துணர்ச்சிக்காண்டி டீ குடிச்சோம், இன்னைக்கு பொழுதுபோக்கு புத்துணர்ச்சிக்காண்டி சரக்கு குடிக்கிறாங்க. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு அதெல்லாம் மாற்றணும். எவ்வளவோ உங்களுக்கான நேரம் போக்கான செல்போன்லாம் வந்திருக்குது. நல்ல இளைஞர்கள்லாம் நல்லா படிங்க, செல்போன்ல நல்ல கருத்துக்களை தெரியுங்க, நல்ல கருத்துக்களை கத்துக்காங்க, நல்லா படிங்க, உடல் பயிற்சி பண்ணுங்க. எதுக்கு அடிமையாகாதீங்க. அடிமை என்று எதுக்கு இருக்க வேண்டாம். போதையில் இன்னைக்கு நம்ம இளைஞர்கள்லாம் அடிமையாகி குடும்பங்கள்லாம் சீரழிஞ்சு தெருவில் நிற்கிற சூழல் இருக்கு. இன்னைக்கு நம்மகிட்ட எவ்வளவு உழைப்புகள் இருக்கு. அந்த உழைப்பெல்லாம் எங்க கொண்டு விட்டுக்கிட்டு இருக்கோம்? போதை என்ன ஒன்றில் விட்டுக்கிட்டு இருக்கோம். முன்னேறன்னு கடுமையாக உழைக்கணும். மாணவர்கள் நல்லா படிக்கணும். படிச்சா மட்டும் போதாது, படிப்புக்கு தக்க முன்னேற கடுமையா உழைக்கணும். உழைப்பு இல்லாம எதுவுமே ஒன்றும் இல்லை. நடிகர் விஜய் அவர்கள் சொன்னது போல் பூவனுக்கான படம் நடிகர் விஜயகாந்த் எழுதப்பட்ட கதை அல்ல, அது நடிகர் பிரபுதேவாவுக்கு எழுதப்பட்ட கதை. அந்த பூவனுக்கான படம் நடிகர் விஜயகாந்த் ஒரு வாய்ப்பா கிடைத்தது. அந்த படத்துக்கு பிறகு ஒரு கடுமையான உழைப்புல இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஆகியிருக்கிறார். உழைப்பு ஒன்று இருந்தா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதுவும் ஒரு ஒழுக்கமான உழைப்பா இருக்கணும். அந்த உழைப்பு தான் எந்த இடத்துலையும் நம்ம பேசப்படும். கடவுளை நல்லா வணங்குங்க. ஆன்மீகம் ஒன்றுதான் மனிதனை சீர்திருத்தும். கண்டிப்பாக ஒன்று பகுத்தறிவு இருக்கணும், ஆன்மீக அறிவு இருக்கணும். இதுல ரெண்டு ஏதாவது ஒன்று மனிதனை கடைப்பிடித்தாதான் வாழ்வில் முன்னேற முடியும். அதனால கரையில், அதாவது சில அறிஞர்கள் சொல்றாங்க, காலையில் எதிர்த்து பெட்ஷீட்டை மடக்கிறதுல இருந்து உன் வாழ்க்கை தொடங்கு அப்படிங்கிறாங்க. பெட்ஷீட்டை மடக்கிறதுல இருந்து அழகாக பெட்ஷீட்டை பாய சுத்தி வைக்கிறதுல உன் வாழ்க்கை தொடங்குகிறாங்க. அதே போல் நம்ம காலையில் எந்திரிச்சோடனே சுறுசுறுப்பான வேலை. நம்மளுக்கு இங்க ஆன்மீகம் என்பது நம்மளை சீர்திருத்தம் ஏற்பட்டதுதான். நம்பிக்கை, சீர்திருத்தம், ஒழுக்கம், இதுக்காக ஏற்பட்டது ஆன்மீகம். இப்போ நாளா சிறையில் இருக்கும்போது மெட்ராஸுக்கார தம்பிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை சாப்பிடலாம்னு கேட்கும்போது சாப்பிட்டோம்னு அடிப்பாங்க. 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டீங்களா, நான் குளிக்கணும்னு சாமி கூடன்னு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்படிங்கும்போது சாமி கூடன்னு ஒரு எண்ணம் வரும்போது தான் குளிக்கணும், குளிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதனால ஆன்மீகம் நல்லா வணங்குங்க, கடவுளை நல்லா வணங்குங்க. கடவுளை வணங்க தான் மேன்மை அடைய முடியும். அப்படி எல்லாம் பகுத்தறிவுல மேன்மையால இருங்க, பகுத்தறிவுல மேன்மையால இருங்க. இதுதான் ஐயா பெரியார் சொல்லி இருக்கிறாரு. ஒண்ணு ஆன்மீகவாதியாரு இல்ல பகுத்தறிவாதியாரு. நேரம் பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. மனிதனாக பிறந்ததுல எல்லாரும் சமம், எல்லோருக்கும் சம உரிமை கிடைக்கணும். கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், அதுவே நம்ம இலக்கு. ஐயா இமானுவேல் சேகரன், தலைவர் பசுபதி பாண்டியன் வழியில். நன்றி, வணக்கம்.